கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழி நடத்துகிற வல்லவர் உங்களோடு தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் கூட கடன் பிரச்சனையிலே இந்த ஸ்திரீயைப் போல தவித்து கொண்டிருக்கலாம். பல உபத்திரவங்களுக்கு ஆளான நிலைமையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து என்று சொல்லுகிறார். மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நாட்களிலும் கடன் சுமை அதிகமானது என்று சொல்லி குடும்பமாய் மறித்து போகலாம். பல தீர்வுகள் என்னென்ன காரியம் இருக்கிறதோ என்று சொல்லி தவறான முடிவுகளை எடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியல்ல பிரியமானவர்களே, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற வழியை ஆராய்ந்து பாருங்கள். சித்தா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், எந்த காரியங்களாக இருந்தாலும் உங்களை ஜீவனை பார்க்கும் அது விலையேறப்பட்டதே அல்ல. தேவனாய கர்த்தர் உங்களை தப்புவிக்க ஒரு வழியை வைத்திருப்பார். அதை கொண்டு கடனை தீர்த்து நீங்கள் ஜீவனம் பண்ணும்படியாக தேவனாய கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். வழி இல்லாத இடங்களிலே, அவாந்திரமான இடங்களிலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் உங்கள் கடனை அடைக்க தேவன் வழிவாசலை திறப்பார். நிச்சயமாகவே தேவனாய கர்த்தர் உங்களுக்கு வழியை செம்மைப்படுத்துவார். கோணனானதை நேராக்குவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் கடன் எல்லாம் தீர்ந்து போகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.